சானியோட டாடி சென்னை போயிருந்தார் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்றைக்கி மார்னிங் அவர் வந்துட்டார். குட்டிக்கு செம்ம குஷி. ஆனால் வந்ததுமே கேட்ட ஃபஸ்ட்டு கேள்வி, ஏன் டாடி ஆனுவல் டேக்கு வரல அப்படின்னு சொல்லி. பாப்பா ரொம்ப மிஸ் பண்ணிட்டா போல். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவள் கேட்ட விதத்தெல்லாம். சரிப்பட்டோ சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா உன்னையும் மம்மியும் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெளியில் கூப்பிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லி, கதிர் வாடா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. பார்த்தா காரில் போகக்கூடாதா, மேடமுக்கு வண்டியில் தான் போகணுமா. சரின்னு சொல்லிட்டு நானும் கதிரும் வண்டி எடுத்துட்டோம். அவங்க அப்பாவும் அவளுக்கு வண்டியில் வந்தாங்க. மம்மி நீ கதிர்க்கோட வா மம்மி அப்படின்ட்டா. இருடி மாவளை உனக்கு எல்லாம் செய்கிறது நானே, கடைசியில் உங்கள் அப்பா தான் உனக்கா என்னதான் இருந்தாலும் டேட் லிட்டில் பிரின்சஸ்னு காமிச்சிட்டல அப்படின்ட்டு. அப்புறம் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், என்னடி பட்டு இப்படி சொல்லிட்டேன் அம்மா வேண்டான்னு அப்படின்னு. இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்கிட்ட வந்து கொஞ்சிட்டு இருந்தா. அதோடு சேர்த்து ஒரு காஃபி வித்தவுட் சுகரில் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஒரு வழியாக மிச்சம் ஆகிடுச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் செய்கிறது. சாணுனால எனக்கு வந்து ஒரு வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் இருக்கனால பயங்கர க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்காக வீடு க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தா பட்டாசு கொண்டு வந்து கிச்சனில் வச்சுருக்காங்க. இவனுங்களெல்லாம் நான் என்னென்னு போய் யார்ட்டேன்னு போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சொல்லுங்கள்.